அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உணர்வுகளாலும் உணர்ச்சிகளினாலும் தான் மனமும் உடலும் பாதிப்படையும். கிருமினால வரக்கூடியது ஒரு சில பாதிப்புகள் தான். காய்ச்சல், சளி, டிசென்ட்ரி இந்த மாதிரி. மற்றபடி எல்லா நோய்க்குமே காரணம் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தான். எங்கெல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களோ, எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறீங்களோ, அங்கே தான் உங்கள் ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அந்த இடத்துக்கு தான் உங்கள் செல் இறந்துடும். அந்த இறந்த செல்லு தான் உள்ளுக்குள்ள உங்கள் மனசை ஆக்டிவேட் பண்ணும். எப்போவுமே நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்று சரியில்லைன்னா எனக்கு மனசே சரியில்லை, மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். மனசுங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. அப்போ நம்ம சிறு வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த அறிவு பதிவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அறிவு பதிவில் தான் உங்களோட செயல்பாடும் இருக்கிறப்ப உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. உங்களை மாற்றிக்கொள்ளவோ, உங்களை திருப்திப்படுத்தி கொள்ளவோ, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கோ உங்களால் அந்த அணுகுமுறை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க தெரியாது, எடுத்துக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி செயல்பாடுகள் உங்கள் அறிவு பதிவில் இயங்கிக்கிட்டு இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு வெறுமை, வெறுப்பு, விரக்தி, அழுகை, ஒரு புரியாமை, எது என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு ஏக்க நிலை, இந்த மாதிரி உணர்வுகள் உங்களோட உணர்ச்சிகளை மாற்றுறப்ப நீங்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. இயல்புக்கு மாற்றமாக ஒவ்வொரு செயல்பாடுகளுமே நடந்துகிட்டு இருக்கும். இது உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கும். இப்படி தொடர்ந்து உங்கள் மனசு அடிக்கடி சோர்வடைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் உங்களோட உடலும் பாதிப்படையுது. இது தீர்க்க முடியாத நோய்களாகவும் உங்களுக்கு மாறிவிடுது. எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலுமே அந்த நோய்க்கு தீர்வு கிடைக்காம உடலும் மனமும் மறுபடியும் பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுகரு, லோ பிபி, ஹை பிபி, ஹார்ட் பிரச்சனை, இந்த மாதிரி தீர்க்க முடியாத பாதிப்புகள், அல்சர், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம். இது எல்லாமே தன்னோட எண்ணத்தின் அறிவின் பதிவில் இயங்குறப்ப தான் நினைத்தது போல் நடக்கவில்லைங்கிறப்பவும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாத தன்மையும் தான் இவங்களுக்கு இந்த பாதிப்பை மேலும் மேலும் சமநிலைக்கு வராமல் மருந்துகள் மூலயமா அந்த நிலைக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. பெரும்பாலும் குடும்ப பிரச்சனைகளுக்கோ, அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், திருமணம் பண்ணி கொடுத்த பெண்ணோ ஆணோ பிரச்சனைகளாக இருக்கலாம், குழந்தைகளின் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இதற்கான வழிமுறைகளை எடுக்க தெரியாமல் அதனுடன் போராடி கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மனமும் உடலும் பாதிப்படைகின்றது. இப்போ யாரை பாருங்கள், 30 வயசில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், திடீர்னு எனக்கு வெயிட் அதிகமாகிடுச்சுன்றாங்க, எனக்கு தைராய்டு பிரச்சனைன்றாங்க, சுகருன்றாங்க, ப்ரெஷருன்றாங்க, ஒரு இயல்பு நிலையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாமே லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அப்போ அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி வருதுன்னா, அவங்களோட அறிவு பதிவில் பதிவான அறிவின்படி தான் அவங்க இயங்கிட்டுருப்பாங்க. எந்த விதத்துலையும் மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க, திருத்தி கொள்ள மாட்டாங்க. தான் என்ன நினைக்கிறாங்களோ அந்த செயல்பாட்டில் தான் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இதனுடைய விளைவு தான் அவர்களுக்கு அதிகமான ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமனை ஏற்படுத்திடுது. அந்த உடல் அசைவை மற்றவர்கள் நினைப்பது போல செய்யாமல் தான் எப்படி நினச்சிருக்கிறாங்களோ, தான் அறிவின் பதிவில் எப்படி அதை நினச்சி ஒரு வரைமுறை போட்டு வச்சுருக்கிறாங்களோ அதுக்குள்ளே தான் அவங்க செயல்படுவாங்க. யார் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இதனுடைய விளைவு தான் அவர்களுக்கு சிறு வயது, அதாவது 30 வயசுன்னு சொல்கிறவங்களுக்கே சுகரு, பிபி, ஹார்ட் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வருது. அப்போ அவங்களோட அறிவு பதிவை மறுசீரமைத்தால் மட்டும்தான் அவர்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியும். பெரும்பாலும் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எப்போ வேணுமோ நான் செஞ்சுக்கிறேன், என்னை சும்மா நோய்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க, உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள், எனக்கு தேவையாப்போ என்னை சரி பண்ணிக்க தெரியும், அதற்கான பல வழிகள் இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறவங்களோட வாயை அடைச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்ததுக்கப்புறம் இவங்க லைஃப் லாங் கஷ்டப்படுறப்ப தான் இவர்களுக்கு தெரியும். அப்போவும் இவங்களால புரிஞ்சுக்க முடியுமானா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுதான் நல்ல பேர் வாங்கிட்டு நல்ல கிரேட் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு திட்டும் வாங்கிட்டு இருப்போம். அந்த இடத்துக்கு நம்ம உணர்ச்சி வசப்படுறது தான் நம்மளோட இது. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க,
நல்லது மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கெட்டது நடக்குது, வாழ்க்கையில் சிக்கல் வருது, நிம்மதியாக இருக்க முடியல? அவங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, எல்லா வசதிகளோடையும் இருக்கிறாங்க. நாங்கள் நல்லது நினச்சி எங்களுக்கு ஒரு சைக்கிள், ஒரு டூ வீலர் கூட எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா கெட்டது செய்கிறவங்க பல வழியில் ஆக்டிவேட் ஆவாங்க, ஆனால் பெருசாக போய் சிக்கிக்குவாங்க, அவங்க லைஃப் ஃபெயிலியராக இருக்கும். ஆனால் நல்லது செய்கிறவங்க எல்லா அடியும் பட்டு போவாங்க, லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க. இயற்கையின் விதிப்படி தேடும் பொருளும் தேடுபவரையும் தேடும். அதாவது நம்ம எந்த செயல் செய்கிறோமோ அதற்கான பதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதற்கான ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ தென்னை மரத்தை வச்சுட்டு பனை மரம் வராது. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த கல் தூக்கி போட்டிங்களோ அந்த கல் விழுகிற மாதிரி தான் நீங்கள் எந்த செயல் செய்கிறீங்களோ அதோட பிரதிபலன், அந்த செயலுக்கான பலன் தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் 4 பேர்த்துக்கு நல்லது மட்டுமே செஞ்சுட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், ஒரு சங்கடம், ஒரு வேதனை வர்றப்ப அந்த உங்களுக்கான 4 பேர் வந்து உதவி செய்ய, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு உங்களை மாதிரி நல்லது செய்ய வருவாங்க. ஒருத்தர் ஒரு சங்கடத்தில், வேதனையில், வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தெரியாமல் உங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நீங்கள் கொண்டு போய் நல்லதுங்கிற பேரில் அவங்களுக்கு அறிவுரையும் ஆலோசனையும் கொடுக்கதை தவிர்த்து விட்டு அதற்கான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்குமே தவிர, இதெல்லாம் நான் சந்திக்காதா, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, நான் அன்னைக்கே அப்படி இருந்தேன் இன்னைக்கு எல்லாம் இப்படி இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களோட அனுபவத்தையும் உங்களோட எண்ணத்தையும் புகுத்ததோட விளைவு தான் இன்னைக்கு பெரும் குடும்பங்கள் ஒன்று சேராமல் விலகி இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இல்லை வேறு ஒரு அஃபையருக்கு போயறதுக்கு காரணமாக அமைஞ்சிருது. குடும்பத்தில் குழந்தைகளோட வளர்ப்பில் வந்து சரியான முடிவெடுக்க தெரியாமல் மற்றவர்களோட அனுபவத்தையும் வார்த்தைகளையும் கேட்டுட்டு இவங்க முடிவெடுத்து குழந்தைகளோட வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குங்கிறது கண்கூட பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுங்கிறப்ப தான் உங்களை நீங்கள் 4 பேர்த்துக்கு நல்லதுங்கிற பேரில் அறிவுரை ஆலோசனை சொல்வதை தவிர்த்து விட்டு வழிகாட்டுதலாக மட்டும் இருந்தால், அதாவது துறை சார்ந்த நிபுணர்களிடம் வழிகாட்டுதலாக இருந்து கொண்டு அவர்களுக்கு வழியமைத்து கொடுப்பதே மிகவும் நன்மையானதாக அமைக்கும். இதை தவிர்த்துக்கிட்டு நான் நல்லது செய்கிறேங்கிற பேரில் 4 பேர்த்தோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்காம நான் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணுங்கிறக்காக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிப்பும் உங்களுக்கே பாதிப்பை உண்டாக்கிவிடும். அப்போது நீங்கள் சிரித்து மற்றவங்கள சிரிக்க வைக்க முடியாது, நீங்கள் அழுது மற்றவங்கள அழுக வைக்க முடியாது. ஏன்னா உங்களோட உணர்வுகள் வேறு, உணர்ச்சிகள் வேறு, பாதிக்கப்பட்டவர்களோட உணர்வுகள் வேறு, உணர்ச்சிகள் வேறு. இதை புரிந்து கொண்டு சயின்ஸ் படித்தவங்க எல்லாமே டாக்டர் ஆயிட முடியாது. நம்ம 9th சயின்ஸ் படிக்கிறோம், ஆனால் அதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் முடிந்தால்தான் மருத்துவராக முடியும். அதே மாதிரி தான் நீங்களும் மருத்துவர் ஆக முடியாது. அறிவுரை ஆலோசனை என்பது வேறு, வாழ்க்கை சிக்கல் வேறு, குடும்ப சிக்கல் வேறு, பொருளாதார சிக்கல் வேறு, குழந்தைகள் வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது வேறு. உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு வேறு, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பது வேறு. இதற்கான துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி அதற்கான வழிகாட்டுதலை எடுக்கும் பொழுது குடும்பம் மேம்படுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் வழிவகுக்க முடியும். இந்த சமூகத்தில் நல்ல குழந்தைகளை ஒப்படைக்க முடியும். நாமும் இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களாக உருமாற முடியும். இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உணர்வுகள், உணர்ச்சிகள், இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை கண்டறிந்து உளவியல் பகுப்பாய்வுக்கான MSK மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.